Hi friends, வணக்கம். Welcome to Madras Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். நான் வந்து கடாய் சூடான உடனே நான் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். இது செக்கில ஆட்டி வாங்கிட்டு வந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கிறேன். 1/4 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி கிராஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். காம்போட தான் கட் பண்ணி வைக்கணும். காம்பு எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்காது. சோ இதெல்லாம் வந்து இதுல வந்து போட்டுடலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கத்திரிக்காய் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா கத்திரிக்காயோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த கத்திரிக்காவெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு 10-15 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன மெலிசாவை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. சும்மா கலர் மாறினா போகணும். நான் இங்கே வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அது ரா ஸ்மெல் போன உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 2 தக்காளி நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்து துருவன தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூடயே நான் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம மசாலா வதக்கின அதே கடாயில் திருப்பி நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய். எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதால எண்ணெய் கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து தாளிப்புக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். வாசனைக்காக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போது ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நல்லா நான் பொடியாக நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வரணும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுது இதில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லெண்ணெய் ஊற்றினால்தான் வாசனையே. நம்ம இந்த வதக்கும் போது அந்த வெங்காயம் அந்த கருவேப்பிலெல்லாம் அந்த நல்லெண்ணெயில் வதக்கும் போது செம்ம வாசனையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி வருது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணிட்டோடனே இப்போ நம்ம இங்கே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை நான் ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். அது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்து வர வரைக்கும் இருக்கட்டும். குழம்பு இப்போ வந்து ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக கொதிச்சிருக்கு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். வதக்கி வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் இப்போ நம்ம கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இதை இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இது கூட புளிப்பு பிடிக்காதவங்க ஒரே ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக கொதிச்சு நல்லா வந்திருக்கு. ரொம்ப கிண்டிகிட்டே இருக்காதீங்க. கிண்டிகிட்டே இருந்தால் அந்த கத்திரிக்காயெல்லாம் உடஞ்சிரும். இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. இது வந்து தோசை, இட்லி, சாதத்து கூட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகின் தலை சிறந்த மருந்து உணவு.